அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரமலானே வருக வருக என்ற தலைப்பில் நான் பேசவிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹு நஹ்மதஹு வ நஸ்தைனுஹு மை யஹ்தில்லாஹு வலா முஹ்லில்லா லஹு வ மை யுஹ்லில் ஃபலா ஹதியல்லாஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கல்வி அறிவையும் ஞாபக சக்தி நினைவாற்றலையும் தரட்டும். அல்லாஹ் நல்ல பேச்சாற்றலையும் தந்து அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரியட்டும் இன்ஷா அல்லாஹ். ரமலானை பற்றி பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். ரமலானை வருக வருக என்ற தலைப்பில் அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஏராளமான நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல அமல்களை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்தால் நாளை மறுமையில் நமக்கு மகத்தான கூலி கிடைக்கும் என்று இறைவன் நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறான். மனிதர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் காலத்தை கணக்கிடுவதற்காக அல்லாஹ் சில மாதங்களை இறைவன் வழங்கியிருக்கின்றான். இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற மாதங்கள்லேயே சில மாதங்கள் புனிதமாகும், சில மாதங்கள் நாம் செய்கிற நல்ல முறைகள் மேல் அதிகமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாகவும் அமைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட மாதங்களில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். ரமலானுக்கு ஏராளமான தனிச்சிறப்பும் மகத்துவமும் இருக்குது, சங்கையும் இருப்பதாக நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். பொதுவாகவே ரமலான் மாதம் வந்துவிட்டால் முஸ்லீம்களுக்கு ஒரு விதமான பரபரப்பும் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் தானாகவே நம்மளை தொற்றிக்கொள்ளும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பவங்க கூட ரமலான் மாதத்தில் வாரி வழங்குவதையும் செலவு செய்வதையும் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே சென்று விழுவதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் நம்மை ஆரத்தழுவ காத்து கொண்டிருக்கிறது. நம்மை அடைய காத்து கொண்டிருக்கிற ரமலானை முஸ்லிம்களாகிய நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டுமோ அவ்வாறு வரவேற்பதற்கு தயாராக இருக்கணும். எத்தனையோ வருடம் ரமலான் நம்மளை விட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்குது. ஆனால் ரமலான் மாதத்தில் நம்ம எப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கணுமோ அப்படிப்பட்ட மாற்றம் நம்மகிட்ட பெரும்பான்மையோர்கிட்ட வாழ்க்கையில் இல்லாமையே நம்ம கடந்து சென்றிருப்பதை பார்த்திருக்கிறோம். இந்த செய்தியை ஆழமாக படித்து பாருங்கள். ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து நன்மையான காரியங்கள் அதிகம் செய்வதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுது, சொர்க்கத்தில் நுழையிறதுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். நன்மையான காரியங்களை செய்யாமலேயே ரமலான் மாதத்தை கழித்து விட்டால் அப்படிப்பட்டவரை நோக்கி அப்படிப்பட்டவங்களை பார்த்து சபிக்கிற வார்த்தை பிரயோகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கு இதிலிருந்து நம்ம அறிவது என்னென்னா, ரமலான் மாதம் நம்மை நோக்கி வருவதற்கான பிரதான நோக்கமே நமக்கு நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால்தான். எனவே ரமலானை நன்மைகளை செய்வதற்காக வரவேற்க நம்ம எல்லோரும் கடமைப்பட்டிருக்கோம். ரமலானை இறைத்துமை பிரதான ரமலான் மாதம் ஒவ்வொரு வருஷமும் ஆனால் நம்மில் பெரும்பாலும் ரமலானில் மட்டும் நல்லறங்கள் செய்வதற்கு போட்டி போடுகிறோம். ரமலான் முடிந்து விட்டால் சோம்பேறித்தனமாகவும் வணக்க வழிபாட்டில் அலட்சியமாகவும் இருந்துடுறோம். ரமலானில் இருந்த வேகம் அப்புறம் தளர்ந்து விடுது நமக்கு. அப்படி என்றால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. ரமலானில் மாத்திரம் நன்மைகளை அதிகம் செய்ய முடிகிற நம்மளால் ஏனைய மதங்களின் நன்மைகளின் பால் ஆர்வம் இல்லை என்றால், நன்மைகளை செய்ய முடியவில்லை என்றால், ரமலான் மாதத்துக்கு மட்டும் இறைவனுக்கு பயந்தது போல் நம்ம நடித்தோமா, இல்லை வேஷம் போடுறோமா, ஒரு மாதம் மட்டும் இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறானா என்ற எண்ண ஓட்டத்தில் நம்ம வாழ்கிறோமா, இது போன்ற ஏராளமான கேள்விகள்
கேள்விக்கணைகளுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கோம். இறைநேசர் வந்து குரானில் எல்லாம் சொல்கிறேன். இறைநேசர்களை பற்றி இறைவன் அருமையான வார்த்தைகள் குறிப்பிடும்போது 3:76 அவ்வாறு இல்லை, யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வந்து தன்னை அஞ்சுவோரை விரும்புகிறான். இது வந்து குரானில் 3:76 அல்லாஹ் சொல்கிறேன். மேலும் இறைவன் குறிப்பிடும்போது அல்லாஹ்வை அஞ்சுங்கள், தன்னை அஞ்சூருடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆல் குரானில் 2:194 இறைவனுக்கு அஞ்சி நம்ம வாழ்ந்தோம்னா இறைவன் நம்மை நேசிக்கின்றான் என்றும் இறைவன் அஞ்சூருடன் அவன் இருக்கிறான் என்றும் நமக்கு அறிவுரை கூறுகின்றான். இறைவனை நேசத்தை பெற வேண்டுமானால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லா காரியங்களும் இறைவனை அஞ்ச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் இறைவனை அஞ்சினால் இறைவனின் உதவியும் அருளும் எப்போதும் நமக்கு உதவி கருத்தை நீட்டிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான். இறைவனை வந்து எதிர்பார்க்கின்ற இறைச்சி என்ற குணத்தை பற்றி நம் பாடம் படிக்க வேண்டும் என்பதற்காகவும் வாழ்க்கை முழுவதும் நம்ம வந்து அதை கடைபிடிக்கின்றதுக்காகவும் ரமலான் மாதத்தை நம்மிடத்தில் வருகிறது. அந்த எதிர்பார்ப்போடு நம்ம ரமலானை வரவேற்போம். நன்மைகளின் கேந்திர ரமலான் ஒரு மாதம் கிட்டத்தட்ட 720 மணி நேரங்கள் முழுவதும் நன்மைகளை அருவியாக கொட்டி தீர்க்கின்ற மாதமாகும். மற்ற மாதங்களில் நன்மைகளை செய்கிறத விட இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் வந்து நமக்கு பன்மடங்கு பரிசுகளை அள்ளி தெளிக்கின்ற மாதமாகவும் இந்த ரமலான் வந்து இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் வந்து ஒரு நொடி பொழுத கூட வீணாக்காமல் வெறி கொண்டு நம்ம வந்து ஓதுறதுலையும் தொழுகிறதுலையும் நன்மைகள் செய்கிறதுலையும் நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் எல்லாம் நமக்கு கழுவி பரிசுத்தமாக்கி நல்ல மனிதர்களாக நம்ம மாறிடலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மைகளை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். ஆதாரம் புகாரி 38 வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து நன்மை எதிர்பார்த்து நம்ம நோன்பு ஆர்வத்தோட பிரியத்தோட நோன்பு வச்சோம்னா நம்மளுடைய முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம அனைவரும் வந்து ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் நன்மையை வந்து எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோற்பதில் தவறிக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம அனைவரும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக 30 நாட்களும் நம்ம நோன்பு வச்சு அந்த ஒரு மாதத்தில் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் தணிக்கும் முகமாக முந்தைய பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து பாவம் இல்லாத மனிதர்களாக மாறிவிடலாம். இறை நம்பிக்கை கொண்டு 5 நேர தொழுகையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி ரமலான் நோன்பு வச்சு சொர்க்கத்தில் நுழைய செய்வது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க. ஒரு மாதம் இறைவனுக்காக நம்ம நோன்பு வச்சு சொர்க்கத்தை நம்ம மீது கடமையாக்கும் முகமாக ரமலானை வரவேற்போம். அருள்மிகு ரமலானே வருகிறது. நோன்பு திறக்கின்ற நேரத்தில் வந்து நம்ம மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கடுமையான வெயிலையும் உஷ்ணத்திலையும் கிட்டத்தட்ட 13-14 மணி நேரம் வந்து இறைவனுக்காக பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்க உணவை பார்த்த சந்தோஷத்தில் உச்சத்திற்கே சென்று விடுறோம். நோன்பு திறக்கும்போது வந்து மகிழ்ச்சியாக இறைவனை சந்திக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. இந்த கஸ்தூரி வடையை எதிர்பார்த்து ரமலானை நம் முகமலர்ச்சியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருள்மிகு ரமலானே வருக வருக. பாவங்களிலிருந்து காக்கும் கேடயம் வந்து ரமலான் மாதம் நமக்கு ஒரு மனிதரை வந்து பாவத்திலிருந்து அசுத்தப்படுத்தி பாதுகாத்து நமக்கு கேடயம் ரமலான் மாதம். ரமலானில் நம்ம செய்யக்கூடிய நன்மையும் பிரத்யோக இறைவன் கூலி வழங்குறான் நமக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறாங்க. நோன்பை தவிர வந்து ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்கு உரியதாக, நிச்சயமாக நோன்பு வந்து எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே நற்பலன் அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுக்களை வந்து பேச வேணாம், கூச்சலிட்டு சண்டை சச்சரவு செய்ய வேணாம். யாராவது அவங்கள ஏசினாலும் அவங்க வந்து நான் வந்து சண்டையிட்டாலும் நான் நோம்பாளி என்று சொல்லிவிட்டு அவர் அமைதியாக இருந்துக்கிட்டோன்ட்டு ஆதாரம் புகாரில் 1904 வந்திருக்கு. மேலும் சர்வசாதாரணமான முறையில் இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானோர் கெட்ட வார்த்தைகளையும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளையும் காதுகளால் கேட்கவே முடியாத நாரசமான வார்த்தைகளையும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோம். அப்படிப்பட்ட கேடுகெட்ட வார்த்தைகளிலிருந்து விடுபட்டு
அந்த வார்த்தைகளை குழி தோண்டி புதைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் வந்து நமக்கு வந்து அதெல்லாம் அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாமல் நம்ம வந்து இதெல்லாம் குழி தோண்டி புதைப்பதற்கான பாசறையாக இந்த ரமலான் மாதம் நமக்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க. போர்க்களத்தில் ஒருவனை கவசம் எவ்வாறு பாதுகாக்குமோ அது போன்று வந்து நம்மளை வந்து நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக்குண்டு ஆதாரம் வந்து இப்னு மாஜால 1639 1629 வந்திருக்கு. அப்போ போர்க்களத்தில் வந்து ஒருத்தன் போடும்போது ஒருவனுக்கு 4 புறங்கள்லேருந்து தனி நோக்கி அவங்களை நோக்கி தாக்குகின்ற ஆயுதத்தை துவம்சம் செய்கிற கருவியாகும். உயிரை உடல் உறுப்புகளையும் பேணி பாதுகாக்கின்ற வேலையையும் போர்க்களத்தில் நாம் பயன்படுத்துகின்ற கேடயம் கச்சிதமாக செய்கிறது. அதுபோல் நமக்கு வந்து அனைத்து புறங்களில் இருந்தால் நம்ம வந்து நோக்கி பாய்ந்து வருகின்ற பாவச் செயல்களை விட்டு நம்மளை நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய கேடயமாக நமக்கு நோன்பு இருக்குது. மேலும் வந்து நரக நெருப்பிலிருந்து நம்ம விழுந்துடாமல் நம்மளை தடுத்து பாதுகாத்து ஒரு வேலி போல் நம்மளை அதை பாதுகாக்கிறது. இந்த கேடயம் துணை புரிகின்றது. நன்மை செய்வதற்கு சிறப்பு அழைப்பு ரமலான் மாதத்தில் அழைப்பாளர் வந்து அனைவரும் நன்மைகளை கொள்ளையடிக்குவதற்காக தீமைகளை வெறுத்து ஒதுக்கி அன்பான அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த சிறப்பு அழைப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. ரமலான் மாதத்தில் முதலாவது இரவு வந்துட்டாலே சைத்தான்களுக்கு முரண்டு பிடிக்கும், ஜின்களும் விலங்கிடப்பட்டுரும். அவற்றில் ஒரு வாசலும் திறக்கப்படாது, அவற்றில் ஒரு வாசலும் அடைக்கப்படுவதும் இல்லை. அப்போது ஒருவர் அறிவிப்பாளர் ஒருவர் வந்து நம்மை தேடுபவனே முன்னேறிவா, தீமையை தேடுபவனே பாவங்களை தடுத்துக்கொள் என்று அறிவிக்கிறாங்க நமக்கு. அல்லாஹ் வந்து பலரை வந்து நரகத்திலிருந்து விடுவிக்கிறேன். இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் அது வந்து நடைபெறுகிறது. ஆதாரம் வந்து திருமதியில் 682 618 வந்திருக்கு. இப்போ ரமலான் மாதத்தில் நம்ம ஒவ்வொரு இரவிலும் நன்மைகளை தேடுபவர்களே இன்னும் அதிக நன்மைகளை செய்வதற்கு விரையுங்கள், தீமைகளை செய்பவர்களே தீமைகளை தடுத்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற. இன்னும் ஒருபடி மேலாக ரமலானில் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இரவில் அல்லாஹ் வந்து நரகத்திலிருந்து பல பேரை விடுதலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அற்புதமான ஒரு அழைப்பில் நம்ம வந்து எத்தனை பேர் செவியும் எடுத்து அந்த அழைப்புக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 70 ஆண்டுகள் தூரமாக்கப்படுதல் ரமலானில் இறைவனுக்காக நோன்பு நோக்கிறோம். இறைவன் நமக்கு வழங்குகிற அளப்பரிய பொக்கிஷத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் வந்து அல்லாஹின் தூதர் வந்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்றவரின் முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு 70 ஆண்டுகள் பயணத்திற்கு அப்புறப்படுத்தினான். இது வந்து ஆதாரம் புகாரில் 2840. அல்லாஹின் பாதை என்பது போர்க்களத்தையும் மற்ற காரியங்களையும் குறிக்கிற பொதுவான இறைவனின் பாதையில் நாம் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் இறைவன் வந்து நமக்கு கூலி வழங்குகிறான். குறிப்பாக ரமலான் மாதத்தில் போர்க்களத்தில் இறைவனுக்காக நாம் ஒரு நாள் நோன்பை நோற்றால் 70 ஆண்டுகள் நரக நெருப்பை விட்டு அப்புறப்படுத்துகிறான். ரமலானில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். நோன்பாளிகளை வருக நோன்பாளிகள் ரமலான் மாதத்தில் பட்ட சிரமத்திலையும் கஷ்டத்துலையும் வந்து மறுமையில் வந்து இறைவன் மகத்தான பரிசாக நோன்பாளிக்கு மட்டும் பிரத்யேகமான ரய்யான் என்னும் சொர்க்கத்தின் வாசல் வழியாக நம்மளை அழைக்கிறான். நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் ஆரத்தழுவி வரவேற்கிறது. ரமலானின் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோற்ற நோன்பாளிகள் இறைவன் ரய்யான் என்ற சொற்கள் வாசல் வழியாக நம்மளை வரவேற்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த பாக்கியமுடையவர்களாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரியணும். அவர்கள் வந்து சொர்க்கத்தில் 8 வாசல் உள்ளன. அதில் ரய்யான் என்று அழைக்கப்படும் வாசல் ஒன்று உள்ளது. அதில் வந்து நோன்பாளிகள் தவிர வேறு யாரும் நுழைய மாட்டாங்களாம். இது வந்து புகாரில் 3257 வந்திருக்கு. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரய்யான் என்று கூறப்படும் வாசல் இருக்கிறது. மறுமையில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அதன் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அதன் வழியாக எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் நோன்பாளிகள் நுழைஞ்சதும் வாசல் அடைக்கப்படும். இது வந்து புகாரில் 1896 வந்திருக்கு. சொர்க்கத்தில் வந்து ஏராளமான படித்திரங்கள் இருந்தாலும் தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ரய்யான் என்ற சொர்க்க வாசலுக்கு நோன்பாளிகள் அழைக்கின்றாங்க. ரய்யானில் நுழைந்தவுடன் ரய்யான் வாசல் அடைக்கப்பட்டோம். நன்மைகளை கொட்டி தீர்க்கின்ற ரமலானை முறையான அடிப்படையில் நாம் வரவேற்றால் நமக்கு வந்து ரய்யான்ற சொர்க்கம் வந்து நமக்கு கிடைக்கும். யாரை அலட்சியப்படுத்திடாமல் நல்ல விதமாக நம்ம நோம்பில் வந்து
ரமலானில் வந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு உதவி செய்யணும். அடுத்த ரமலான் இருப்போமா இல்லையான்ற தெரியாது. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹ் நம்மளை வந்து நல்ல நல்ல அமல் செஞ்சு நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆர்வத்தோடும் பிரியத்தோடும் நம்ம அமல்கள் செய்கிறதுக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா வந்து அதிகமான ஆர்வத்தை நமக்கு தரட்டும். வந்து நம்ம வந்து ரமலானை வந்து அடைய காத்துக்கிட்டு இருக்க நம்ம மிகுந்த ஆர்வத்துடன் ரமலானை வந்து முறையான நேர பட்டியலை அமைத்து கொண்டு ரமலானை கழிக்க சபதம் ஏற்போம். உளமாற இறைவனிடத்தில் வந்து பாவம் மன்னிப்பு தேட்டி சரணடைவோம். இரவு தொழுகையில் மிகவும் பேணுதலாக இருப்போம். குரானை அதிகம் ஓதுவதற்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும். இறை தியானத்திலையும் பிரார்த்தனையிலையும் துதித்தலையும் அதிகமாக ஈடுபடுறதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யட்டும். கடைசி 10 பம்பரமாக சுழன்று ஓய்வெடுக்காமல் நம்ம வந்து 1000 மாதங்களுடைய சிறந்த இந்த இரவை வந்து தேடணும். அதிகம் தர்மம் செய்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும். பொய்யான கேவலமான அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக்கணும். இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விடலையோ அவங்க உணவையும் பயணத்தையும் விட்டுவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆதாரம் வந்து 1903. இந்த செய்தியை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்தவர்களாக தேவையில்லாத காரியங்களை நம்ம ஈடுபடாமல் அருவருக்கத்தக்க காரியங்களை ஈடுபடாமல் ரமலான் வந்து மாதத்தின் புனிதத்தை களங்கப்படுத்திடாமல் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த ரமலான் மாதத்தை வந்து நல்ல ஒரு மனமாற்றத்தோடு ரமலானே வருக 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 என்று ஆறத்தழுவி வரவேற்போம். இன்ஷா அல்லாஹ் ஆர்வத்தோடு ரமலான் முறையான நேர பட்டியலை அமைத்து கொண்டு பாவங்களை கழிக்க சபதம் ஏற்போம். உளமாற இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவோம். இரவு தொழில் மிகவும் பேணுதலாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் குரானை அதிகம் ஓதுறவங்களா இருப்போம். தியானம் செய்கிறவங்களா இருப்போம். கடைசி 10 வந்து பம்பரமாக சுழன்று ஓய்வு எடுக்காமல் 1000 மாதங்களோட சிறந்த இரவை தேட பாடுபடுவோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை அடைவோம். அதிகம் தர்மம் செய்வோம். பொய்யான கேவலமான அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து நம்ம விலகி நம்ம நன்மையான அமல்கள் செஞ்சு நல்லடியார்களாக இருந்து சொர்க்கத்தை அடையக்கூடிய ரய்யான் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவரும் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த நோன்பை நமக்கு சிரமம் நம்ம அல்லாஹ் லேசாக்கி ஈஸியாக்கி தந்து அமல்களை அதிகம் செய்வதற்கும் ஆர்வத்தையும் பிரியத்தையும் தந்து நமக்கு இந்த மாதத்தை சிறப்பித்து தருமாறு அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் மேலானவன், அல்லாஹ் போதுமானவன்.